Good evening, Canada. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் நவம்பர் மாதம் 8ஆம் திகதி. டைம் வந்து 9:02 p.m. and Toronto in weather 5 degrees Celsius. So and இன்றைய Good evening Canada நிகழ்ச்சியின் sponsor IP Gold and Silver House. So நாங்கள் வந்து எங்களோட அஜெண்டாக்குள்ளே போகலாம். முதலாவதா டாப் ஆஃப் தி ஹவரில் நாங்கள் பார்க்க இருப்பது வந்து Premier Doug Ford Queen's Parkல கொடுத்த கான்ஃபரன்ஸ். அண்ட் இந்த கான்ஃபரன்ஸில் மெயினாக கதைச்சிருந்த விடயங்கள் வந்து அந்த QP ஒர்க்கர்ஸ் கூடிய அந்த நடந்த ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் அதுக்குரிய அவுட்கம்ஸ் அண்ட் இன்னும் ஒரு புதுசாக ஒரு அந்த ஆஃபர் கொடுத்துருக்கிற மாதிரி அந்த விஷயங்களை பற்றி தான் நாங்கள் வந்து டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். இப்போ அதை தொடர்ந்து கனடிய வளத்தில் நாங்கள் பார்க்க இருப்பது வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்டர்நெட் ஸ்பீடுக்கு ஒரு பிளான் இனிஷியேட் பண்ணியிருக்காரு. இந்த பிளான் வந்து மெயின்லி ரூரல் ஏரியாஸுக்கு சப்போர்ட் பண்ணதாக இருக்கிறது. அண்ட் இதை குறித்த விடயங்களை தான் நாங்கள் வந்து கனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். அண்ட் அதை தொடர்ந்து நாங்கள் வளமையாக பார்க்குற மாதிரி நாணய மாற்று வீதம், கலை அரங்கம், நாளை நிலவும் காலநிலை அண்ட் கனடிய செய்திகள் பார்க்க போகிறோம். ஸோ முதலே சொல்லியிருந்த மாதிரி டாப் ஆஃப் தி ஹவரில் நாங்கள் பார்க்க இருப்பது வந்து பிரீமியர் டக் ஃபோர்ட் குவீன்ஸ் பார்க்கில் கொடுத்திருந்த கான்ஃபரன்ஸ். ஸோ இதில் கொடுத்திருந்த கான்ஃபரன்ஸில் வந்து இந்த கான்ஃபரன்ஸில் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸ்டீஃபன் லீக்கியும் ப்ரெசன்ஸாக இருந்தார். அண்ட் இதில் காய்ச்ச விடயங்கள் மெயின்லி என்னென்னா வந்து இந்த ஸோ எல்லாருக்கும் தெரியும் இந்த QP ஒர்க்கர்ஸ் வந்து ஃப்ரைடே ஸ்ட்ரைக் ஸ்டார்ட் ஆகியிருந்தது. அண்ட் ஃப்ரைடேயும் ஸ்கூல் இருக்கையில் அண்ட் மண்டேயும் ஸ்கூல் இருக்கையில். பட் இன்றைக்கு வந்து தேவ் ரிட்டர்ன். ஸோ இன்றைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் பேக் நார்மலாக இருந்தது. அண்ட் இதுக்கு வந்து பிரீமியர் டக் ஃபோர்ட் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அண்ட் புதுசாக வந்து இன்னொரு அந்த ஆஃபர் கொடுத்துருக்கிற மாதிரி காய்ச்சிருந்தார். அண்ட் மெயின்லி என்ன டிஃப்ரென்ஸ் என்று சொல்லலாம். ஆனால் பர்டிகுலர்லி சொல்ல முடியும் என்னென்னா வந்து இந்த லோவஸ்ட் பெய்ட் எஜுகேஷன் சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு ஒரு இன்க்ரீஸ் அவைகளுக்கு ஒரு இன்க்ரீஸ் இருக்குன்ற மாதிரி காய்ச்சிருந்தார். ஆனால் வந்து கவர்மெண்ட் சோர்ஸஸ் சொல்லியிருக்க விடியம் வேண்டாம் மேபி வந்து இந்த லோவஸ்ட் பெய்ட் ஒர்க்கர்ஸுக்கு ஒரு 3.5% இன்க்ரீஸ் இருக்கிற மாதிரியும் மற்ற ஒர்க்கர்ஸுக்கு ஒரு 2% இன்க்ரீஸ் இருக்கிற மாதிரியும் ஒஃபிஷியலாக இல்லை, பட் கவர்மெண்ட் சோர்ஸஸ் சொல்லியிருக்கணும். ஸோ இதையும் தாண்டி வந்து அந்த பில் 28ஐயும் வந்து ரீஅப்பீல் பண்ண போகிற மாதிரி காய்ச்சிருந்தார். ஸோ இதை குறித்த டீட்டெயில்ட more in detail நாங்கள் இப்போ பார்க்கலாம். I'm so relieved that QP accepted our offer, that they showed the same willingness to compromise. Because today, kids are back in class, exactly where they belong. I want to say a special thank you to QP Canada, Unifor, and our private sector union partners who helped get us back to the table. And we intend to keep our end of the bargain. On Monday, we'll be introducing legislation to repeal Bill 28 in its entirety. With the cooperation of the opposition, we expect to get it passed quickly. Now, both sides need to bring the same spirit of cooperation to negotiations. I've heard QP say we need to invest more in lower-income workers. I couldn't agree more. So today, we're back at the table. And while I can't get into details, we're back at the table with an improved offer, particularly for the lower-income workers. Just as we're listening to QP, we also need QP to listen to us. As Premier, I always need to consider the bigger picture. I always need to consider how decisions impact the entire province. Our agreement with QP, it will have massive impacts on broader public service salaries, especially as we continue negotiating with teachers. These impacts, they could cost tens of billions of dollars. That's money we need for schools, healthcare, transit, and infrastructure. It's money we need for vital services that every hardworking people of this province rely on. That's why it's so important that QP understands where we're coming from. We want a deal that's fair for students, fair for parents, fair for taxpayers,
and fair for workers, particularly lower income workers. We know we can get there. We know we will get there. Thank you, and God bless the people of Ontario. Now I'd be happy to take questions. We're going to take questions from the floor, one question and one follow-up. Hi, Premier. Hi. 24 hours ago, you were talking about the offer that you'd already made to CUPE being really generous, historic wage increase over the last 10 years. What's different now, 24 hours later, that you're willing to move and improve upon what you've, in your words, improve on what you've offered? It comes down to the art of negotiations on both sides. We have to sit down there, give a little on both sides for the betterment of the students, of the parents, and the low-income workers. And, that's the way negotiations go sometimes. Not everyone's going to agree, but hopefully we can come together and have a good compromise that respects all parties at hand. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு கருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். Welcome back. It's Good Evening Canada. Time வந்து 9:09 p.m. and Toronto weather 5 degrees Celsius. ஸோ நாங்கள் வந்து டாப் ஆஃப் தி ஹவரில் ப்ரீமியர் டாக்ஃபோர்ட் வந்து கியூபி ஒர்க்கர்ஸ் உடைய அந்த வேஜ் இன்க்ரீஸை பற்றி காய்ச்சிருந்தார் அண்ட் மெட்ட கொஷின்ஸையும் அட்ரஸ் பண்ணியிருந்தார். ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் வந்து கேண்டி வாரத்தில் பார்க்க இருப்பது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ ஹை இன்டர்நெட் ஸ்பீட்க்குரிய அந்த ஒரு புது இனிஷியேட்டிவ் பற்றி காய்ச்சிருக்கிறார். அண்ட் இதில் வந்து மெயின்லி ரூரல் ஏரியாஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறார். அண்ட் இந்த இனிஷியேட்டிவ் வந்து $500 million ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இது குறித்த கருத்துக்களை டீட்டெயில்டாக நாங்கள் இப்போ பார்க்கலாம். Our government is focused on building an economy that works for all Canadians. That includes people living in rural and remote areas. In order to fully participate in the economy, you need to have reliable, high-speed internet. In the 21st century, connectivity is incredibly important. It means grandparents can have video calls with grandparents who live far, grandkids who live far away. It allows small businesses to connect with customers across the street, across the country, and around the world. And it's essential for both work and learning. Since 2019, we've been making transformative investments to connect communities across Canada through the Universal Broadband Fund. Our goal is to connect every community in every province and territory to high-speed internet. We have a plan to connect 98% of Canadians by 2026, and we're on track to beat that goal ahead of time. To make sure we keep up momentum, today we're announcing a major investment of almost $500 million, which will connect an additional 60,000 rural homes across Canada. On internet, we're ensuring that the most vulnerable families and seniors have access to affordable, low-cost internet at $10 to $20. We doubled the GST credit for 6 months, which means hundreds of dollars of support for 11 million households. So if you just saw a few $100s appear in your bank account over the weekend, it's because we delivered on that GST credit with help to pay your groceries, to pay your rent, to pay various things as the costs go up. We're also moving forward with legislation to make sure families can afford dental care for kids under 12, and to provide hundreds of dollars of additional support for low-income renters. Our fall economic statement also laid out our plan to permanently eliminate interest payments on Canada's student and apprenticeship loans and lower credit card fees for small businesses. See,
With our approach, we're creating jobs and careers today and opportunities for all Canadians into the future. Making sure everyone is connected to high-speed internet is an important part of our plan. Our government will continue working with partners, whether in other orders of government or in the private sector, to make sure that we continue to bring more Canadians online. இருபது வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். என்ன வாக்குறியாள்? அண்ணர் கச்சிதமா கொத்து போடுறாரு உண்டோ. ஐம்புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய கொத்து. கண்ணால பார்த்து காதால சத்தத்தை கேட்டு நாவால ருசிக்கிற கொத்துத்தான் எங்க ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் அமைஞ்சிருக்குது. 30 வருட கால சர்வீஸ்ல பாபு விலாஸ். மறந்துடாதேங்கோ. அனைத்து விதமான கொத்துரொட்டி முதல் பிரியாணி வரை அனைத்து உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் பாபு விலாஸ். ஒரே இடம், ஒரே தரம், ஒரே சுவை. கொத்துரொட்டியின் மறுபெயர் பாபு விலாஸ். உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. இந்த அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யார் அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல. வனம் 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 என பசுமைகளும் எனதுலகம் உனதருகில் தினம் மோட்சம் பகிர்ந்திடும் பயணம். No. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? என்னை என்னவோ இன்பம் என்னவோ இந்த நிமிஷம் தானோ என்னை உன்னிலே கண்ட நொடிகள் தானோ. Hold on. இப்பதான் சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. Welcome back. It's Good Evening Canada. Time வந்து 9:17 p.m. and Toronto weather 5 degrees Celsius and இன்றைய நிகழ்ச்சியின் sponsor IP Gold and Silver House. ஸோ நாங்கள் வந்து கேண்டிய வாரத்தில் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்டர்நெட் ஸ்பீடுக்குரிய அந்த பிளானை பற்றி தான் காய்ச்சிருந்தார். அண்ட் இதில் மெயின்லி காய்ச்ச விஷயம் என்னென்னா வந்து ரூரல் ஏரியாஸுக்கு அந்த இன்டர்நெட் ஸ்பீடை கூட்டுறதுக்காண்டி ஒரு பிளான் இனிஷியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பிளானுக்கு
$475 million federal government funding delivery இருக்கிறதா கழிச்சிருக்கு. அண்ட் இதில் வந்து நியூ பிரன்ஸ்விக்கு $17 million கொடுக்குறதா இருக்குது. அண்ட் நாங்கள் வந்து இந்த பிளான் படி பார்த்தா இப்போ ஃப்யூச்சரில் வந்து இது ஒரு 60,000 ஹோம்ஸை அந்த ரூரல் ஏரியாஸில் இருக்கிற 60,000 ஹோம்ஸை அந்த இன்டர்நெட் ஸ்பீடை கூட்டுறதுக்காண்டி தான் இது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு. அண்ட் இது முதல் நடந்திருந்த ஒரு பிளானையும் பொறுத்து பார்த்தா இப்போ முதல் நடந்த ஒரு இனிஷியேட்டிவ் வேண்டாம் வந்து இதில் வந்து $2.75 பில்லியன் வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங் நடந்திருந்தது. அண்ட் அது கொடுத்த அந்த இனிஷியேட்டிவ் வேண்டாம் வந்து இப்போ 2026க்குள்ளே கனேடியன் பாப்புலேஷன் அந்த 98% பாப்புலேஷனுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீட் ஹை ஆக்கிறதுக்காண்டி தான் அந்த இனிஷியேட்டிவ் இருந்தது. அண்ட் அதோட கோல் வந்து இப்போ 2030க்குள்ளே அந்த ஸ்பீடை 100% ஆக்கிறதுக்காண்டி. ஸோ அதுதான் நாங்கள் வந்து கனேடிய வாரத்தில் பார்த்துருந்தோம். அண்ட் அதை தொடர்ந்து பார்க்க இருக்கின்ற ஒரு நியூஸ் வந்து அபவுட் கோ பஸ் சர்வீசஸ். ஸோ நாங்கள் வந்து பார்த்தோம்னா நேற்று வந்து அந்த கோ பஸ் சர்வீசஸ் ஒர்க்கர்ஸ் ஒரு ஸ்ட்ரைக்கில் போயிருந்தவை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2,200 ஒர்க்கர்ஸ் வந்து ஸோ திங்கட்கிழமை வந்து வாக் ஆஃப் பண்ணியிருந்தவை. ஸோ இதில் வந்து மெயின் ஒர்க்கர்ஸ் யாருன்னா பஸ் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்டேஷன் அட்டெண்டன்ட்ஸ், டிரான்சிட் சேஃப்டி ஒர்க்கர்ஸ். அண்ட் ஸோ நேற்று அண்ட் இன்றைக்கு வந்து அந்த கோ பஸ் சர்வீசஸ் ஆர் நாட் அவைலபிள். ஆனாலும் வந்து கோ ட்ரெயின்ஸ் அண்ட் யூபி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகப்பட்டு கொண்டு இருக்குது. அண்ட் இது வந்து இந்த ஸ்ட்ரைக்குக்குரிய அந்த மெயின் ரீசன் ஏன் இந்த ஸ்ட்ரைக் செய்யணுமெண்டா வந்து அந்த பில் 124 ரீஅப்பீல் பண்ணுறதுக்காண்டி. அண்ட் இதில் வந்து மெயின்லி ரீசன்டா அவங்களுக்கு அந்த ஜாப் செக்யூரிட்டி அண்ட் ஜாப் சேஃப்டிக்காண்டி தான் அந்த ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது. அண்ட் அதையும் தாண்டி வந்து அவங்க வேஜை ஒரு 1% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த ஒரு ஸ்ட்ரைக் நடந்து கொண்டு இருக்குது. அண்ட் இன்றைக்கு வந்து எச்சிபோக்கில் இந்த ஸ்ட்ரைக் நடந்திருந்தது. அண்ட் இதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காண்டி அண்ட் இதுக்காண்டி அந்த சப்போர்ட்டு கலைக்கிறதுக்காண்டி ATU நேஷ்னல் பிரசிடெண்ட் அண்ட் ATU இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட் ஜான் கோஸ்டா வந்து யூஎஸ்லேருந்து வந்திருந்தார். இதை பற்றி டீட்டெயில்டாக CP24 கலைக்கிறதுக்கு ஹோப்ஃபுல்லி நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் எப்போ இந்த கோ பஸ் சர்வீஸுக்கு திரும்பி வரப்போகுதுன்னு நாங்கள் ஃப்யூச்சர் நியூஸில் பார்க்கலாம். அண்ட் இதை தொடர்ந்து நாங்கள் எங்கள்கிட்ட அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். அண்ட் அடுத்த செக்மெண்ட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது வந்து நாணய மாற்று வீதம். ஸோ ஸ்ரீலங்காவில் 280 ஸ்ரீலங்கன் ருப்பீஸ் அண்ட் இந்தியாவில் 63 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. மெட்ரோ கண்ட்ரிஸ் என்ன இருக்குன்னு நாங்கள் இப்போ பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று வீதம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இலங்கை 280 இலங்கை ரூபாய், இந்தியா 63 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.75 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.74 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.65 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.14 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Welcome back. It's good evening, Canada. Time வந்து 9:21 p.m. and Toronto weather 5 degrees Celsius. ஸோ நாங்கள் வந்து நாணய மாற்று வீதம் பார்த்துருந்தோம். ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் வந்து டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட் வந்து US உடைய மிட் எலெக்ஷனுக்குரிய கொஷின்ஸ் கேட்டுக்கு இருந்தது. ஸோ அதுக்குரிய ஆன்சர்ஸ் அவ கொடுத்துருந்தா. ஸோ அதை பற்றி நாங்கள் இப்போ பார்க்கலாம். And in October alone, employment in Canada rose by 108,000 jobs. That means there are 513,000 more Canadians working today than before COVID first hit. Our economy is now 103% the size it was before the pandemic. And so far this year, Canada's economic growth has been the strongest in the G7. I know that Canadians are following the US midterm elections very closely. And I know we also are all very aware
that these are not our elections. These are the elections of our American neighbors. Our government has already shown that we are able to work with both political parties in the United States. We know how to work with the White House. We know how to work with the Senate. We know how to work with the House. We know how to work with states and governors. We know how to work with municipalities. We know how to work with businesses and with unions. And whatever the result may be, whatever path Americans choose, that's the approach that our government will take. Canada has taken a clear position from the very outset when it comes to the illegal Russian invasion of Ukraine. We understand that this attack on Ukraine is also an attack on the principles of democracy. It is also an attack on the rules-based international order and on the idea of national sovereignty. And that's why from the outset, Canada has been a very strong supporter of the Ukrainian government, the democratically elected Ukrainian government, and of the brave people of Ukraine, and we will continue to strongly support Ukraine. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. Welcome back. It's good evening, Canada. Time வந்து 9:25 p.m. and Toronto weather 5 degrees Celsius. ஸோ நாங்கள் வந்து இப்போ டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் உடைய கான்ஃபரன்ஸை குறித்த கதைச்ச விடயங்கள் தான் பார்த்தோம். அண்ட் இதில் கதைச்ச விடயங்கள் மெயின்லி வந்து கனடாவுடைய எக்கனாமிக் க்ரோத்தை பற்றி காய்ச்சிருந்தேன் அண்ட் மிட் எலெக்ஷனை பற்றியும் காய்ச்சிருந்தேன். அண்ட் அதை தொடர்ந்து வந்து ரஷ்யன் இன்வேஷன் ஆஃப் யுக்ரைனை பற்றியும் காய்ச்சிருந்தேன். அண்ட் மெயின்லி எப்படி கனடா வந்து யுக்ரைனுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிற மாதிரியும் தெரிவித்திருந்தேன். அண்ட் அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற ஒரு நியூஸ் இஸ் அபவுட் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ குபெக்கில் வந்து அந்த கிட்ஸுக்கு கொடுக்குற அந்த ஆன்டிபயோட்டிக்கில் வந்து அந்த ஷோர்டேஜ் வந்திருக்கின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இது வந்து எதுக்காக என்றால் சில ஹெல்த் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா மேபி வந்து இப்போ ஃபால் சீசனில் நிறைய கிட்ஸ் வந்து சிக்காகிறனால அந்த ஷோர்டேஜ் இருக்கலாமெண்டு. அண்ட் இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து மெயின்லி வந்து அந்த குறைவாக இருக்கிற ஆன்டிபயோட்டிக் பேர் வந்து அமிசிலின். அண்ட் இது வந்து இப்போது நியூ இயர் மட்டும் அந்த லிமிட்டட் அமௌண்ட் தான் இருக்க போகிற மாதிரி சொல்லியிருக்கணும். அண்ட் மெயின்லி இந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்டா இப்போ கிட்ஸுக்கு வந்து அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுக்கு தான். ஸோ நிமோனியா இல்லாட்டிக்கு இயர் இன்ஃபெக்ஷன் வந்தால் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸாக இருக்கும். அண்ட் இதுக்கு ஏன் குறைவாக இருக்குன்னா இந்த இது வந்து இப்போ மெயின் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த ப்ரொடக்ஷன் வந்து அந்த அதர் கண்ட்ரி, ஸோ லைக் மெயின்லி ஏஷியாவில் தான் இந்த சப்ளை இருந்து வரனால ஸோ அந்த ஒரு குறைவுனால இப்போ நியூ இயர்ஸில் இருந்து அந்த கூடுமண்ட மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் கூடுமண்ட மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ அது மட்டுக்கும் ஆல்டர்னேட்டிவாக வந்து இப்போ டாக்டர்ஸ் வந்து வேற ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீனும், லைக் வேற ஒரு டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கணும். ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் வந்து எங்களோட அடுத்த செக்மெண்ட் போகலாம். அண்ட் அடுத்த செக்மெண்ட்டில் நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து கலை அரங்கம். அண்ட் இந்தியான் கலை அரங்கத்தில் நாங்கள் பார்க்க இருக்கிற சாங் வந்து காதல் கன்றாவி அண்ட் மியூசிக் பை ஸ்டீவ் கிளிஃப் அண்ட் த சிங்கர்ஸ் ஆர் சரிகா நவநாதன் அண்ட் சோஃபியா ராகுல். ஸோ நாங்கள்
on me. You say you're sorry, but you're not sorry. You play your games with me, but I'm not playing anymore. You weigh on me heavy, boy, you're dragging me down. If he calls me back, don't you answer that. If he sends a snap, make sure you leave him on red. If he's on his knees, begging to take it back, leave him there. You got me, you and me, baby, we're better than this. To realize I was a diamond in the rough. At the end of the day, all I showed you was love for me. And my girl is the one I put away. Oh, you shining, we vibing. No one question your taste, but now you know he's big, and you ain't got no time to waste. This tea is high infused, boy, don't get confused. In any situation you lose. If he calls me back, don't you answer that. If he sends a snap, make sure you leave him alright. You got me, you and me, baby, we're better than this. Legal Services, Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி Legal Services, Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். Welcome back. It's Good Evening Canada. Time வந்து 9:31 p.m. and Toronto weather 5 degrees Celsius. And இன்றைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் IP Gold and Silver House. ஸோ நாங்கள் வந்து கேளையங்கத்தில் பார்த்த இந்த பாடல் வந்து காதல் கன்றாவி அண்ட் மியூசிக் பை ஸ்டீவ் கிளிஃப். ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற ஃபியூ நியூஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போ சிட்டி ஆஃப் டொராண்டோ அண்ட் அதர் ஒர்க் பிளேஸில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம்னா we need to show அந்த ஒரு பாலிசி படி அந்த வேக்சினேஷன் 2 doses எடுக்கிற வேக்சினேஷன் நாங்கள் வந்து காட்டினா தான் we can go to like further steps. ஆனால் வந்து இப்போ சிட்டி ஆஃப் டொராண்டோ சொல்லியிருக்கணும் டிசம்பர் 1st இருந்து இந்த மேண்டட்டரி கோவிட் வேக்சின் எம்ப்ளாயர்ஸுக்கு அந்த பாலிசியை ரிமூவ் பண்ணுறீங்கமெண்டு.
அண்ட் இதுக்காண்டி அண்ட் ஸோ மெயின்லி வந்து இந்த சிட்டி ஆஃப் டொரண்டோ ஸ்டாஃப் வாலண்டியர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் வந்து December 1st இதை காட்ட தேவையில்லை. அண்ட் இதுக்காண்டி மெயின் ரீசன் வந்து இப்போ 90% ஆஃப் த பப்ளிக் அண்ட் 99% ஆஃப் அந்த சிட்டி ஸ்டாஃப் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 doses எடுத்திருக்கிறனால அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து வேக்சினேட்டட்னால இந்த ஒரு இதை வந்து மோர் லீனியண்ட்டாக ஆக்கியிருக்கிறீங்க. அண்ட் பட் ஸ்டில் என்ன சொல்லியிருக்க வேண்டாம் வந்து இந்த பாலிசி ரிமூவ் பண்ணினாலும் இந்த ஃபால் சீசனுக்கு வந்து அந்த பூஸ்டர் வேக்சினை எடுக்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த ஒரு வேக்சினேஷன் கோலை அச்சீவ் பண்ணால. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம்னா நிறைய பேர் ஏற்கனவே வேக்சினேட் பண்ணியிருக்கனால தான் இந்த ரூல்ஸ் வந்து மோர் லீனியன்ட்டாக இருக்குது. அண்ட் இதை தொடர்ந்து வந்து இப்போ சிட்டி ஆஃப் டொராண்டோவில் வந்து ப்ரீவியஸாக இந்த 300 எம்ப்ளாயர்ஸ் வந்து ஒர்க்கை விடணுமென்ற மாதிரி ஒரு கட்டாயம் வந்தது. பிகாஸ் அவையில் வந்து அவன் 2 doses வேக்சின் அந்த காட்டையில் இல்லாட்டிக்கு அவையில் எடுக்கலைனால. ஸோ இந்த ஒர்க்கர்ஸை வந்து December 1st அவையில் திரும்பி ஒர்க் பிளேஸுக்கு வரலாமென்ற மாதிரியும் சொல்லியிருக்கணும். அண்ட் இன்னொரு நியூஸ் எண்டா வந்து இப்போ சிட்டி ஆஃப் டொராண்டோ ஜெனரல் மேனேஜர் ஆஃப் சிட்டி ஷெல்டர் கோர் டேனர் சொல்லியிருக்க விடயம் வந்து அந்த ஹவுசிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷனுக்கு சப்போர்ட்டாக சொல்லியிருக்க விடயம் என்னென்னா வந்து இப்போ சிட்டி ஆஃப் டொராண்டோ வந்து ஒரு 1000 ஸ்பேசஸை வந்து அந்த ஷெல்டர் சிஸ்டமுக்கு ஆட் பண்ணுறதா இருக்குது இந்த வின்டர் சீசனுக்கு. அண்ட் இது வந்து இந்த பிளானுக்கு மோர் டீட்டெயில்டாக இருந்தால் வந்து இப்போ ஏற்கனவே இருக்கிற ஷெல்டர்ஸில் வந்து 500 பெட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் 500 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதா இருக்குது. அண்ட் இதில் வந்து இப்போது தெரிவித்திருக்கிற சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்றால் வந்து இப்போ கரண்ட்லி வந்து 8,200 people டெய்லி வந்து இந்த டொராண்டோ ஷெல்டர் சிஸ்டம்மை யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் எவ்ரி டே வந்து ஒரு 170 people வந்து லைக் ஸ்பேஸ் இல்லாமல் அவையில் போக வேண்டிய ஒரு நிலைமை வருது. அண்ட் அதனால தான் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து லைக் 100,000 ஸ்பேசஸ் ஆட் பண்ணுறா இருக்குது. அண்ட் இது வந்து 647 million இந்த எமர்ஜென்சி ஹவுசிங் அண்ட் சப்போர்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணுறதாம் இருக்குது. அண்ட் இந்த ஃப்யூச்சர் வந்து இதை மோர் சஸ்டெயினபிளாக அண்ட் இந்த ஒரு ப்ராப்ளத்தை எப்படி மோர் சஸ்டெயினபிளாக சால்வ் பண்ணலாம்ன்ற மாதிரியும் கழிச்சிருக்கு நம்ம ஜெனரல் மேனேஜர் சிட்டி அண்ட் ஷெல்டர் கோர் டேனர். ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் வந்து அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்க இருப்பது வந்து நாளை நிலவும் காலநிலை. ஸோ நாங்கள் வந்து நாளையான் வெதர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0 16 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 16 பாகை செல்சியஸ். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 1 பாகை செல்சியஸ். ஹோம் லைஃப் ஃபீச்சர் எல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க், புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பெறப்பில். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டி இன்க் 416 568 4301. Welcome back. It's good evening, Canada. Time வந்து 9:36 p.m. and Toronto weather 5 degrees Celsius. ஸோ நாங்கள் வந்து நாளையான் வெதர் தான் பார்த்துருந்தோம். ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் எங்களோட கடைசி செக்மெண்ட்டு பார்க்க போகிறோம். அண்ட் கடைசி செக்மெண்ட் நாங்கள் பார்க்க இருப்பது வந்து கனேடிய செய்திகள். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம்.
உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவை வந்தடைவதற்கு ஆபத்தான கடல் பயணங்களை முன்னெடுக்க வேண்டாம் என்று கனேடிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் கேரி ஆனந்தசங்கரி புகலிட கோரிக்கையாளர்களிடம் வலியுறுத்தியுள்ளார். கனடாவை நோக்கி பயணித்ததாக சந்தேகிக்கப்படும் 306 இலங்கை தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் சிங்கப்பூர் கடற்படையினரால் நேற்று மீட்கப்பட்டுள்ளார்கள். மூழ்கிய படகில் இருந்த தமிழர்கள் நேற்று மீட்கப்பட்ட நிலையில் இவர்கள் வியட்நாம் சென்றடைந்துள்ளார்கள். இந்த நிலையில் இதுபோன்ற ஆபத்தான பயணங்களும் அதன் விளைவுகளும் பேரழிவை ஏற்படுத்தும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கேரி ஆனந்தசங்கரி நினைவுபடுத்தியுள்ளார். தமிழ் அகதிகள் ஆபத்தில் இருக்கக்கூடும் என அறிந்ததும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளருக்கு கடிதம் எழுதியதோடு இந்த விடயம் தொடர்பாக கனேடிய பிரதிநிதியிடம் நேரடியாக பேசியதாக கேரி ஆனந்தசங்கரி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழ் அகதிகளை வியட்நாமில் தரையிறங்க அனுமதித்த அந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். மீண்டும் இலங்கைக்கு திரும்பினால் அவர்கள் சித்திரவதைகளை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் வியட்நாம் ஜனாதிபதியின் உதவியை கோரி கடிதம் எழுதியுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த தமிழ் அகதிகளின் அவலநிலை கடலில் சோகத்தில் முடிந்திருக்கக்கூடிய அபாயம் குறித்து கேரி ஆனந்தசங்கரி எச்சரித்துள்ளார். தனது அலுவலகம் எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதை தொடரும் என்றும் உறுதியளித்த அவர் UNHCR வியட்நாம் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேம்படுத்தப்பட்ட சலுகையுடன் ஒன்டாரியோ அரசாங்கம் கல்வி ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழில் சங்கத்துடன் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் என்று முதல்வர் டக்ஃபோர்ட் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை முதல் முன்னெடுத்து வந்த வேலை நிறுத்தத்தை இன்று முடிவுக்கு கொண்டு வர கல்வி ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கியூப் முடிவு செய்தது. ஒன்டாரியோ அரசாங்கம் பில் 28 என்றும் மீண்டும் வேலைக்கு செல்லும் மசோதாவை மீளப்பெறுவதாக அறிவித்த நிலையில் இந்த முடிவை கியூப் எடுத்திருந்தது. மசோதா 28 முழுமையாக இரத்து செய்யப்படும் என கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தொழிற்சங்கத்துடன் சண்டையிடும் கட்டத்தை கடந்துவிட்டதாக இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்த முதல்வர் வார இறுதிக்குள் பேச்சுவார்த்தைகள் முடிவடைய வேண்டும் என்று விரும்புவதாக கூறியுள்ளார். ஆனால் பேச்சுக்களில் அரசாங்கத்தின் சார்பில் முன்வைக்கப்படும் மேம்படுத்தப்பட்ட சலுகைகளின் விவரங்களை ஃபோர்ட் வெளியிடவில்லை. மாகாணத்துடனான கீப் தொழிற்சங்கத்தின் பேச்சுவார்த்தை கடந்த 30ஆம் தேதி முடிவுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் மசோதாவை 28 மீளப்பெறுவதற்கு இந்த வாரம் ஏன் மாகாண சபை உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு திரும்ப அழைக்கப்படவில்லை என ஒன்டாரியோவின் உத்தியோகபூர்வ எதிர்க்கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. மாகாண சபை உறுப்பினர்கள் இந்த வாரம் சட்டசபை அமர்வுகளில் கலந்து கொள்ளவில்லை. மீண்டும் சட்டமன்ற அமர்வுகள் எதிர்வரும் 14ஆம் தேதி ஆரம்பமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசாங்கத்துக்கும் மாகாண சுகாதார அமைச்சர்களுக்கும் இடையிலான சுகாதார பேச்சுவார்த்தை உடன்பாடு இல்லாமல் முடிவடைந்துள்ளது. மாகாண பிராந்திய சுகாதார அமைச்சர்களுடனான கூட்டு அறிக்கையில் மத்திய அரசு விலகியுள்ளது. இதன் மூலம் பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட சந்திப்பு சுகாதார பராமரிப்பு நிதியை உயர்த்த எந்த உடன்பாடும் இல்லாமல் முடிவடைகிறது. இந்த முடிவை ஏமாற்றம் அளிப்பவை என்று பிரிட்டிஷ் கொலம்பியா சுகாதார அமைச்சர் ஏட்ரியன் டிக்ஸ் கூறியிருக்கின்றார். மத்திய நிதியுதவி 22% 35% அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் பின்னணியில் மாகாண பிராந்திய அமைச்சர்கள் ஒன்றிணைந்தனர். ஆனாலும் கனடாவின் முதல்வர்கள் இன்று வெளியிட்ட அறிக்கை குறித்து அதிருப்தி அடைந்த மத்திய அரசாங்கம் ஒரு கூட்டு அறிக்கை, பின்னர் நடந்த செய்தி மாநாடு ஆகியவற்றிலிருந்து விலகியுள்ளது. பாடசாலைகள் உட்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் மீண்டும் முகக்கவச கட்டுப்பாடுகளை அமுல்படுத்துவது குறித்து டொரண்டோவின் தலைமை மருத்துவர் ஆராய்ந்து வருகின்றார். குறிப்பாக பாடசாலைகளில் முகக்கவச கட்டுப்பாடுகளை மீண்டும் அமுல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை அவசரமாக ஆராய தலைமை சுகாதார மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.
இன்று நடைபெற்ற மாதாந்த சுகாதார வாரிய கூட்டத்தின் போது தலைமை மருத்துவர் இந்த பிரேரணையை முன்வைத்துள்ளார். சுவாச தொற்றுக்கள் பரவுவதை குறைப்பது, குழந்தை பராமரிப்பு சேவைகளின் உபயோகத்தை பாதுகாப்பை நோக்கமாக கொண்டு இந்த பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய நிலையில் மீண்டும் முகக்கவச உத்தரவுகளை அறிமுகப்படுத்துவதில் உறுதியான முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என ஒன்டாரியோ சுகாதார அமைச்சு கூறியுள்ளது. கடந்த மார்ச் மாதம் டொரண்டோ பாடசாலைகளில் முகக்கவச உத்தரவு கைவிடப்பட்டது. பொது சுகாதார கோவிட் வழிகாட்டுதல்கள் மாற்றமடைந்தால் பல டொரண்டோ பெரும்பாக கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் முகக்கவச கட்டுப்பாடுகளை மீண்டும் அமுல்படுத்தலாம் என கூறியுள்ளன. அமெரிக்க இடைக்கால தேர்தல்களின் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவு ஒப்பீட்டளவில் மாறாமல் இருக்கும் என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க குடிமக்கள் இடைக்கால தேர்தலில் இன்று வாக்களித்தனர். இந்த தேர்தல் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் கனேடியர்களுக்கு முக்கியமான விடயங்களில் அமெரிக்க காங்கிரசுடனும் அமெரிக்க அரசாங்கத்துடனும் கனடா தொடர்ந்து பணியாற்றும் என்று அவர் கூறியிருக்கின்றார். கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவின் நட்பும் உறுதியும் தொடரும் என்று ட்ரூடோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோ முழுவதும் எரிபொருளின் விலை வியாழக்கிழமைக்குள் 8% குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நள்ளிரவை தாண்டி 1 லிட்டர் எரிபொருளின் சராசரி விலை 4%, நாளை நள்ளிரவை தாண்டி மீண்டும் 4% குறையும் என்று எதிர்ப்பு கூறப்படுகிறது. கடந்த மாதம் ஒன்டாரியோவில் எரிபொருளின் விலை 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு உயர்ந்ததை அடுத்து இந்த விலை குறைவு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 2 நாட்களில் எதிர்பார்க்கப்படும் விலை குறைவை தாண்டியும் எரிபொருளின் விலை விரைவில் லிட்டருக்கு $2 எட்டும் என்று எதிர்ப்பு கூறப்படுகிறது. ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Welcome back. So இப்போ டைம் வந்து 9:44 PM and Toronto weather 5 degrees Celsius. And நாங்கள் வந்து எங்களோட ஷோடைய கடைசி செக்மெண்ட் கேடிய செய்திகள் பார்த்துருந்தோம். அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். இதோட எங்களோட நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது. உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் சன்சிகா உதயகுமார். நன்றி, வணக்கம்.